வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற புது வீடியோஸ்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். பேல் பூரி செய்யறதுக்கு ஒரு கப்பு பொரி, ஓமப்பொடி கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல வறுத்த நிலக்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அரை தக்காளி பழம் இதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிரீன் சட்னி 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஸ்வீட் சட்னி, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி. அதுக்கப்புறம் பூரி இந்த மாதிரி நொறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பூரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தட்டடை சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம வெள்ளரிக்காய் மாங்காய் இந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு இது ரெடி ஆகிடும். ஒரு பெரிய மிக்சிங் பவுலாக எடுத்துக்கோங்க. பொரி சேர்த்துடலாம், அதுக்கப்புறம் கடலை, அப்புறம் கேரட், அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூரி, உப்பு, மிளகாய் பொடி, சாட் மசாலா, அதுக்கப்புறம் மல்லி இலை, தக்காளி பழம். இதோட நீங்க உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கங்க, அதுவும் டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரீன் சட்னி. இந்த சட்னி எப்படி செய்யறதுங்கிறது நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட்டாக ஓமப்பொடி தூவிக்கலாம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி அது நமுத்துடும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்க இதை எப்படி வேணா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்க செஞ்சு எப்படி இருந்ததுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, थैंक यू फ्रेंड्स.